ஜெய் வாசவி. இன்று 18வது அத்தியாயம் ஆரம்பம். மோட்ச சந்நியாச யோகம். இதில் சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் விளக்கம். தாமச ராஜச தியாகம் உதவாது, சாத்விக தியாகம் வேண்டும். கர்மத்துக்கு ஏதுக்களானவை. ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை. முக்குணங்கள் கர்ம வகைகளுக்கு வேகம் தருகின்றன. 4 வர்ண தர்மத்தின் விளக்கம். கர்மயோகமே கர்ம சந்நியாசம் ஆகிறது. அகங்காரம் கொடியது. எல்லாம் ஈசன் செயல். உண்மையை அலசி ஆராய்தற்கு அனுமதி. சரணாகதி தத்துவம். கீதைக்கு அதிகாரியார். ஞானோதயம். சஞ்சயர் மொழிவுரை ஆகியவற்றை பற்றி இதில் பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மோட்ச சந்நியாச யோகம். சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் விளக்கம். அர்ஜுன உவாச்சா. சந்நியாசிய மகாபாகோ தத்துவமிச்சாமி பேதிலும் தியாகஸ்ய ச ரிஷிகேச பிருதக்கேசி நிஷூதன. அர்ஜுனன் சொன்னது, ரிஷிகேஷா மகாபாகுவே, கேசி நிஷூதனா, சந்நியாசத்தினுடையதும் தியாகத்தினுடையவும் தத்துவத்தை தனித்தனியே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே இயம்பியுள்ள முக்கியமான கோட்பாடுகள் முடிவுரையில் மீண்டும் ஒரு முறை விவசனம் செய்யப்படுகின்றன. ஆக இந்த அத்தியாயத்தில் முதற் பகுதியானது யோகங்களை எல்லாம் தொகுத்து சமரசப்படுத்தும் பாங்கில் அமைகிறது. ஒரே கோட்பாட்டை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு வேறு வேறு விதங்களில் விளக்கலாம். புதிய வடிவம் பெருமிடத்து அது புதிய கோட்பாடாகவே தென்படும். சந்தர்ப்பத்தை பேதத்தை முன்னிட்டும் பழைய கோட்பாடு புதிய போதனை போன்று தென்படுவதே இயல்பு. யானையின் அவயவம் ஒவ்வொன்றுக்கும் தன்னளவில் அழகு இருக்கிறது. அவைகளை எல்லாம் தொகுத்து யானை வடிவத்தில் பார்க்குங்கால் அவைகளின் அழகு பன்மடங்கு அதிகரிக்கிறது. 18 அத்தியாயங்களும் 18 யோகங்கள் என்று பெயர் பெற்றிருக்கின்றன. அவைகள் அனைத்துக்கும் பொதுவாக யோக சாஸ்திரம் என்னும் பெயர் இந்த அத்தியாயத்தில் பூர்த்தி பெறுகிறது. கேசி என்ற அசுரன் குதிரை வடிவெடுத்து கிருஷ்ணனை விளங்க வாயை திறந்து கொண்டு வந்தான். கண்ணனோ தன் கையை அதன் வாயினில் நீட்டி வயிற்றுக்குள் செலுத்தி குடலை கசக்கி கொன்று விட்டான். ஆதலால் அவனுக்கு கேசி நிஷூதனன் என்று பெயர் வந்தது. கைவலிவை இங்கு காட்டியதால் அவன் மகாபாகு என்றும் அழைக்கப்படுகின்றான். இச்செயல்களுக்கிடையில் அவன் இந்திரங்களுக்கெல்லாம் இறைவனாயிருந்தமையால் ரிஷிகேசன் ஆகிறான். மற்றவை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.